ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னாக்கா ஓஓஎஸ்சி ஒர்க் பற்றி தான். இந்த ஓஓஎஸ்சி ஒர்க் வந்து வாலண்டியர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹைடெக் லேபுடைய இன்ஸ்ட்ரக்டர் கம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்கள்ட்ட தான் வந்து இந்த ஒர்க் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹையர் செகண்டரி அண்ட் ஹை ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய லேப் அசிஸ்டன்ட்ஸ் தான் இந்த ஒர்க் பண்ண போகிறாங்க. அண்ட் இவங்களோட ஒர்க் போக மீதி சப்போஸ் அந்த ஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா வாலண்டியர்ஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இந்த ஓஓஎஸ்சி ஒர்க் வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இது வந்து நம்ம எம்எஸ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். எம்எஸ்சில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னாக்கா அது கீழே வந்து பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் அப்படிங்கிறது வரும். அதில் நீங்கள் வந்து 3 டேஸ்க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வரல அப்படின்னாக்கா அவங்க எதனால் என்ன கண்டிஷன்ஸ்னால அவங்க லீவ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும். அதையும் தாண்டி குழந்தைங்கள் வரல, ஸ்கூலுக்கு வரல, ரொம்ப நாளாக வரல, ஸ்கூலுக்கே பசங்க வந்து வரவே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை வந்து பயன்படுத்தணும். ஸோ இது வந்து ஏஐஸ் அண்ட் ஹைடெக் லேப் அசிஸ்டன்ட்ஸ்க்கும் தான் இது. ஸோ டீச்சர்ஸுடைய ஐடியா ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரும். ஓஓஎஸ்சி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஓஓஎஸ்சி சர்வே அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டோட்டல் பிளாக்ஸ் இருக்குது. எந்த பிளாக் நீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஸ்கூலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு இப்போ ஓஓஎஸ்சி சர்வே பண்ணுமோ அவங்களுக்கு இது வந்து அந்த ஸ்கூலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் மேலே வந்து அகாடமிக் இயர் இருக்கும். அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. டு பி சர்வேடு அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும். இது சர்வே நீங்கள் பண்ணணும். அப்போ இந்த ப்ளூ கலர் ஆப்ஷனில் காட்டும். நீங்கள் அகாடமிக் இயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ப்ளஸ் அதுக்கு கீழே வந்து ஓஎஸ்சி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதும் வரும். இப்போ அந்த நமக்கு வந்து யாருக்கு வந்து சர்வே பண்ணுமோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்கூல் இப்போ எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற எதனால் வரல அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். இதில் ஒரு 20 to 30 காரணங்கள் வந்து இருக்குது. இதில் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொடுத்துடணும். கண்ணா பண்ணான்னு கொடுத்துடாதீங்க. உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் அப்படி இல்லைன்னா பிஆர்டிஇஸ்ட்டை கேட்டுட்டு இந்த ஸ்டூடெண்ட் என்ன காரணங்கள் இருக்கோ அந்த காரணங்களை எதில் போடலான்னு கேட்டுட்டு நீங்கள் இதை மூவ் பண்ணுங்கள். இல்லைனா திரும்பவும் இதை சர்வே பண்ணுறதுக்கான விஷயங்கள் நமக்கு தான் திரும்பவும் வரும். அதனால் கேட்டுட்டு நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் இதே தான். யாரெல்லாம் ஓஓஎஸ்சியில் இருக்காங்களோ அவங்கள இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் இது போடணும். ஸோ இதில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லை, அதை மட்டும் நீங்கள் உங்கள் பிஆர்டிகிட்ட கேட்டுட்டு எதில் போடலான்னு கேட்டு போடுங்க. ஸோ ரிமார்க்ஸ் எது வந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கேலரிலேயோ இல்லை கேமராலேயோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது தானாகவே வெரிஃபை ஆகிடும். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.